யாராவது ஒருத்தவங்க 24 மணி நேரம் ஒரு வேலையும் பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துருக்காங்க, எதுவுமே பண்ணாமல் அப்படியே சும்மாவே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சும்மாவே உட்காராத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி ஐடில், டோன்ட் பி ஐடில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்த அப்படியே ஊதி ஊதி பெருசாகிடுறாங்க அப்படி சொல்கிறப்போ மிகைப்படுத்துறது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் தானே, எதுக்கு இது அப்படி ஊதி ஊதி பெருசாக்குற, எதுக்கு இது இவ்வளோ மிகைப்படுத்துற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு மிகைப்படுத்தாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் எக்ஸாஜரேட் அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் எக்ஸாஜரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஏதோ ஒரு கவலையோடையோ உட்காந்துட்டே இருக்காங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் மைண்ட், இதை பற்றிலாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டே எப்போ பாரு மூக்கு உறிஞ்சிட்டே, ஒரு சம்டைம்ஸ் சளி பிடிச்சப்பெல்லாம் மூக்கு உறிஞ்சிட்டே இருக்கான். இன்னும் பாப்பா எப்போ பாரு மூக்கு உறிஞ்சிட்டே இருக்க, அப்படி மூக்கு உறிஞ்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட்ஸ் நாட், டோன்ட்ஸ் நாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நச்சரிச்சுக்கிட்டே யாராவது இருக்காங்கன்றப்போ இப்படியே நச்சரிக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் நேக் மீ, டோன்ட் நேக் மீ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது அடம் பிடிக்கிறது, ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ டோன்ட் பி ஸ்டபான், டோன்ட் பி ஸ்டபான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை சொல்கிறோம், ஆனால் அந்த வேலையே பண்ணாமல் அப்படியே சாக்கு போக்கா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது நம்ம சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த கேட்காம அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டே ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டபான் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு டோன்ட் பி adamant அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் பி adamant, adamant அப்படின்னு சொல்லலாம். ஸோ adamant-ஆக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது. அண்ட் இதே இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப அப்படியே முறைச்சி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு என்ன இப்படியே முறைச்சி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதுக்கு இப்படி பார்க்குற, அப்படி பார்க்காதன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு டோன்ட் ஸ்டேர் அட் மீ அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் ஸ்டேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது மூஞ்சி காமிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, செல்லம்மா கூட மூஞ்சி ஒரு மாதிரி காமிக்கலாம், அந்த குழந்தைங்க எல்லாம் மூஞ்சி இப்படி வச்சுக்கோங்களேன் சொல்லிச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கோமா கூட. ஸோ அந்த மாதிரி மூஞ்சி காமிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி மூஞ்சி காமிக்காத அப்படின்றதுக்கு டோன்ட் ஃப்ரான் அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் ஃப்ரான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துப்போ விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் ஃபால் ஆஃப், டோன்ட் ஃபால் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொல்கிறாங்க, அது எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு சொல்கிறப்போ ஐ டோன்ட் கெட் யூ, ஐ டோன்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சரியாக விளங்கலை, சரியாக புரியலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஐ டோன்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது யாரா அவன் முட்டாள் மாதிரியே பண்ணுறியே, நீ இப்படி முட்டாள்தனமாலாம் இருக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு டோன்ட் பி சில்லி அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் பி சில்லி அப்படின்னு சொல்லலாம். இதே இது தயங்கிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் கேட்க வராங்க ஆனால் தயக்கத்திலே இருக்காங்கன்றப்போ நீங்கள் அப்படி தயங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது நீ முயற்சியை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ஏதோ ஒரு விஷயம், எந்த விஷயம்னாலும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, அது அப்படியே அவங்க மனசுக்குள்ளே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லாத்தையும் மனசுக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம்.